வணக்கம், வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். உங்களுடைய ஃபேமிலி யூசேஜுக்கு பெஸ்ட்டான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்றப்ப உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ். ஒன்று நம்ம டிவிஎஸோட iQube, இன்னொன்று நம்ம Atherோட Rizta. ஆமாங்க, இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே இந்த ஒரு ஃபேமிலி செக்மெண்ட்டில் இந்த ஒரு எலக்ட்ரிக்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர்ஸாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆனால் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்ற மாதிரி ஒரு தாட் நம்ம எல்லாருக்கும் நிச்சயமாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு தாட்டை தீட்டு வைக்கிற விதமாக தான் இன்றைக்கி நம்ம முடியல இந்த Atherோட Riztaக்கும் டிவிஎஸோட iQubeக்குமான ஒரு கம்பேரிசன் இருக்க பார்ப்போம். பார்க்க முடிச்சு எனக்கு சொல்ல தெரியாது. அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உரிமா இருக்கா. ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கப்பா. சரி, அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம டிவிஎஸோட iQubeம் சரி Atherோட Ristaவும் சரி ரெண்டுமே உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டிசைன் டோன்னு சொல்ல போனால் டிசைன் விஷயத்தில் பார்க்கறது கொஞ்சம் சிமிலராகவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த Ather Rizta and TVS iQube. பட் எனக்கு டிசைன் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு பெட்டர் ரோட் அப்பியரன்ஸ் ஃபீல் ஆகுறது எந்த இடத்துலன்னு பார்த்தோன்னா Ather Ristaல ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. நம்ம டிவிஎஸ் iQubeம் நல்லாயிருக்கும், பட் அது வந்து நம்ம Rizta அளவுக்கான அந்த ஒரு ரோட் அப்பியரன்ஸ் இல்லையன்ற ஒரு ஃபீல் எனக்கு அந்த வண்டியில் லைட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓவரால் டிசைன் செக்மெண்ட்டில் ரெண்டு பேரும் அந்த ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ட்ரெடிஷ்னல் லுக்குள்ளேயே இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுக்கலாம், இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ஃபீச்சர் கம்பேரிசன். நமக்கு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு நீங்கள் பேஸ் மாடல் போகிறீங்கப்ப ரெண்டுத்துலேயும் ஒரு ஈக்குவல் லெவலான ஃபீச்சர்ஸ்னு வச்சுக்கலாமா. உங்களுக்கு ஒரு TFT கலர் டிஸ்பிளே இன்ஸ்ட்ருமெண்ட் ஷோ வரும். ரெண்டுத்துலையும் டச் கன்சோல் கிடையாது, ஒரு ஜாய்ஸ்டிக் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வரும். பட் நம்ம Ather Ristaல நீங்கள் டாப் போகிறீங்கன்றப்ப அந்த Z மாடல் போகிறீங்கன்றப்ப அதில் உங்களுக்கு டச் கண்ட்ரோல் ஃபீச்சரோடு வந்துடும். பட் ஆனால் உங்களுக்கு டிவிஎஸ் iQubeல உங்களுக்கு டச் கண்ட்ரோல் ஃபீச்சர் மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. அதனால் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஃபீச்சர் விஷயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது ஓரளவு ஃபீச்சர் விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச Ather Rizta தான் பெஸ்ட்டு. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் அந்த ஒரு ப்ரோ பேக் இதில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கப்ப இன்னும் டாப் லோடான ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டது இந்த ஒரு மாடலில் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் ஃபீச்சர் விஷயத்தில் Ather Rizta பெஸ்ட்டாக இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த வண்டியோட பேட்டரி அண்ட் ரேஞ்ச் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். பேட்டரி பொறுத்த அளவுக்கு நம்ம டிவிஎஸோட iQubeல யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 3.4 கிலோவாட்கான லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு IP67 ரேட்டிங்கோட வருது. பேட்டரி வச்சுட்டு இந்த வண்டியால் ரியல் வேர்ல்டு மைலேஜாக உங்களுக்கு ஒரு 100 கிட்ட வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் பொறுத்தா இது லைட்டாக ஃப்ளக்சுவேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எப்படி இருந்தாலும் அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட உங்களுக்கு இந்த வண்டியோட ஃபுல் சார்ஜ் ரேஞ்சு கொடுத்துருன்றதுல டவுட் இல்லை. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த Atherோட Rizta பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு பேஸ் மாடல் போகிறீங்கிறப்போ ஒரு 2.9 2.8 அது மாதிரி ஒரு சம்திங் பேட்டரி வரும். நீங்கள் டாப் அதுன்னா வச்சிங்களா ஒரு 3.7 கிலோவாட்கான லித்தியம் அயன் பேட்டரி, இதுவுமே IP67 ரேட்டிங்கோட வரும். அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி விஷயத்தில் நிச்சயமாக கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க நம்ம Ather Rizta. அதே மாதிரி ரேஞ்சிலையும் பெஸ்ட்டாக இருக்காங்களான்னு பார்த்தோன்னா ரேஞ்சிலையும் நிச்சயமாக பெட்டராகவே இருக்காங்க. ஏன்னா வச்சுங்களா இந்த 3.7 கிலோவாட்கான பேட்டரி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்டரி வந்து சர்டிஃபைட் ரேஞ்சாக 160 கிலோமீட்டர் வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. பட் சர்டிஃபைட் ரேஞ்சு எந்த வண்டியும் அவ்வளோ சீக்கிரம் தந்துடாது. எனக்கு தெரிஞ்சு ரியல் டைமில் நம்மளுக்கு ஒரு 125 அதை மாதிரி ரேஞ்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 125 to 130 அது வந்து உங்களோட ரைடிங் ஸ்டைல் பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகிட்டே இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச அரௌண்ட் எப்படி ஒரு 120 கிட்ட வரைக்கும் வந்துடும். இதில் வந்து ஒரு பேஸ் மாடல் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா சின்ன பேட்டரி பேக்கேஜ் அந்த ஒரு 2.9 or 2.8 சம்திங் அது வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 100 தான். அப்படின்னு பார்க்கும்போது பேட்டரி கெப்பாசிட்டி விஷயத்தில் ரெண்டு பேரும் சிமிலராக இருக்காங்க பேஸ் மாடல் எடுக்கிறீங்கப்ப. பட் நீங்கள் டாப் அதான் அந்த ஒரு 3.7 கிலோவாட்கான பேட்டரி ஆப்ஷன் போகிறீங்கப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ரேஞ்சு கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ரெண்டு வண்டியில் மோட்டார் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். மோட்டர் பொறுத்த அளவுக்கு நம்ம டிவிஎஸோட iQubeல யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு 4.4 கிலோவாட்கான BLDC ஹப் மோட்டர் கொடுக்குறாங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு IP67 ரேட்டிங்கோட வருது. இந்த மோட்டரால் பீக் டார்க்காக ஒரு 140 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ரியலி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டாருங்க. உங்களால் நல்ல ஈஸியாகவே இந்த ஸ்கூட்டரை வச்சுக்கிட்டு நல்லா ஆக்சஸ் பண்ணுற முடியும். அந்தளவுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மோட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மோட்டரால் இந்த வெஹிக்கிளால் டாப் ஸ்பீடாக 78 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் வைக்கும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் டாப் ஸ்பீட் மாதிரி விஷயங்களையும் குறையில்லை. அதுக்கடுத்து ஆக்சலேஷன் பொறுத்த அளவுக்கு 0 to 40 வெறுமே 4.2 செகண்ட்ஸில் போயிடுது. அப்படின்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் குறையிலப்பா ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம Atherோட Rizta பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன் இதில் உங்களுக்கு ஒரு PMSM அந்த ஒரு பெல்ட் டிரைவ் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டரால் 22 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டார்க் விஷயத்தில் கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் எனக்கு கேட்டிங்கன்னா ஓகேவான ஒரு டார்க்கு ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டருக்கு இட்ஸ் ஓகே. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு 80 வரைக்கும் போக முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது டாப் விஷயத்தில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். அதுவும் மேபி நீங்கள் உங்களுடைய ரைடிங் ஸ்டைல் பொறுத்து அதுவும் ஒரு அளவுக்கு காம்படிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து இந்த வண்டியோட ஆக்சலேஷன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 to 40
4.7 செகண்ட்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிலரேஷனில் கொஞ்சம் கம்மி தான், பட் இருந்தாலும் எனக்கு கேட்டால் பர்ஃபார்மன்ஸில் பெரிய டிஃப்ரென்ஸில் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி விஷயங்களில் ரெண்டு பேரும் சிமிலராகவே இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், ரெண்டு வண்டியோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஆமாங்க, ஸ்டோரேஜுமே நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த டிவிஎஸோட iQubeல உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 32 லிட்டருக்கான ஒரு அண்டர் ஷீட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ரியலி நல்ல ஒரு பெரிய அண்டர் ஷீட் ஸ்டோரேஜ், உங்களால் நல்லாவே பொருள் வச்சு கேரி பண்ண முடியும். பட் அதை தவிர்த்து அந்த ஒரு ஃப்ரண்ட்டில் ஃபுட்போர்ட் இருக்குது, அதுலேயும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொருள் வச்சு கேரி பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம Atherோட Ristaல பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கம்பெனி தரப்புல இருந்து 56 லிட்டர் வரைக்கும் இதில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கேன்றாங்க. அவ்வளோ பெரிய அண்டர் ஷீட் ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அண்டர் ஷீட் ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு 34, சும்மா சொல்லக்கூடாது, நல்ல ஒரு பெரிய அண்டர் ஷீட் ஸ்டோரேஜ் தான். ஏகப்பட்ட பொருள் வைக்க முடியுது, அதுலேயே உங்களுக்கு USB சார்ஜிங் போட்டும் வருதுன்றப்ப அந்த ஒரு விஷயத்தில் எக்ஸலன்ஸு. அப்படியே அவங்க 56ன்னு சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, அதான் ஃப்ரங்க்னு ஒரு ஆப்ஷன். ஃப்ரங்க்னா அது ஒரு கேரி பேக் மாதிரி கொடுப்பாங்க, அதை எடுத்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் உங்களுடைய வண்டியோட டேஷில் மவுண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருள் வைக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒரு 22 லிட்டருக்கான ஒரு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வரும். அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு 22, அதுக்கடுத்து இது ஒரு 34, ஆக மொத்தம் 56. இதை தான் அவங்க அப்படி மீன் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நீங்கள் அந்த ஃப்ரங்க் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா கேஷ் போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அப்படி ஒரு ஆப்ஷன் அதில் வச்சுருக்குன்றது நிச்சயமாக நல்ல ஒரு ஆப்ஷன் தான். அதுக்கடுத்து இப்போ நம்ம இன்னொரு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தோன்னா சார்ஜிங். ஆமாங்க, சார்ஜிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம Ather Ristaல உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜ் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஏறுன்ற மாதிரி டைம் சொல்ல. பட் நம்ம TVS iQubeல உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜர் மாதிரி ஆப்ஷன் கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். நார்மல் சார்ஜில் போகிறன்றப்ப அந்த வண்டி வந்து ஃபுல் சார்ஜ் ஏற அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 4 hours 30 minutes கிட்டே எடுத்துக்குது. இட்ஸ் ஓகேவான ஒரு சார்ஜிங் டைம் தான். எனக்கு கேட்டிங்கன்னா அந்த வண்டியோட பேட்டரி கெப்பாசிட்டி இட்ஸ் ஓகே தான். நெக்ஸ்ட் நம்ம Atherோட Rista பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அதில் நீங்கள் நார்மல் சார்ஜ் போடுறீங்கன்றப்ப உங்களுக்கு 0 to 80% வரைக்கும் சார்ஜ் ஏற்றுக்கு. இதுவுமே ஒரு 4 hours 30 minutes கிட்டே எடுத்துக்குது. ரெண்டுமே உங்களுக்கு ஃபிக்ஸட் பேட்டரி தான், எதுவும் உங்களுக்கு கழட்டி எட்டு போயிட்டு வீட்டில் வச்சு போடுற மாதிரிலாம் எந்த ஒரு ஆப்ஷன்ஸும் கிடையாது. ரெண்டும் ஃபிக்ஸட் பேட்டரியோட வருதுன்றப்ப உங்களுக்கு சார்ஜிங் மாதிரி விஷயங்கள்ல இட்ஸ் ஓகே தான். சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் ரெண்டு ஸ்கூட்டருக்கும் இருக்குன்றப்ப அந்த ஒரு விஷயத்துலையும் ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரேஞ்சிலே இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜிங் டைம் விஷயத்துலையும் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். பட் நம்ம Atherல எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜர் ஆப்ஷன் இருக்குது, பட் நம்ம TVSல இல்லை, அவ்வளோதான் விஷயம். சரி, ஓகே. ஃபைனலாக நம்ம எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. கடைசியாக ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடித்தோம். ப்ரைஸிங் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம TVSோட iQube X ஷோரூம் ப்ரைஸ் உங்களுக்கு பேஸ் மாடல் உங்களுக்கு 1,47,000 வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங். டாப் மாடல் 1,57,000 முடிச்சிடலாம். இதுலேயும் உங்களுக்கு அந்த ஒரு இஎம்ஐனே வருது, அது ஒரு அந்த ஒரு சப்டிடரி வரும். அதுக்கடுத்து ஸ்டேட் சப்டிடரின்னு அது ஒன்று, அது ஆக மொத்தத்தில் ஒரு 15,000 கிட்ட அரௌண்ட் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு சம்டைம்ஸ் 20,000. அது வந்து கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேட் ஆகும், அதனால் அதை என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியல. ஒரு 15 to 20K கிட்ட அந்த ஒரு சப்டிடரிலேயே உங்களுக்கு கட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம Atherோட Rista பொறுத்த அளவுக்கு அதோடைய பேஸ் மாடலே உங்களுக்கு 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடல் பொறுத்த அளவுக்கு 1,62,000 கிட்ட வரைக்கும் வருது. இதுலேயும் உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 15 to 20K கிட்ட வரைக்கும் சப்டிடரிஸ் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றப்ப இதோட ப்ரைஸிங் ஓகே தான். பட் ப்ரைஸிங் விஷயத்தில் அது ரெண்டு பேரில் யார் அஃபோர்டபுள்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம TVSோட iQube தான் ஒரு அஃபோர்டபுளான பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்காங்க. கொஞ்சம் என்னால் ப்ரைஸிங் அதிகமாக செலவு பண்ண முடியும்னு நினச்சிங்கனாலும் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் நம்ம Ather Rizta. சரி, ஓகே. அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் பண்ணி வைங்க. இப்போதைக்கு தான் வச்சுங்க. பாய், see you later.